தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று அன்புமணி கூறியிருந்தார். இந்நிலையில் கூட்டணிக்கு பாமக வந்தாலும் வரலாம் என்றுதான் தான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் அதன் பிறகு ஆட்சியில் பங்கு குறித்து கேளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அன்புமணி கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று அன்புமணி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கூட்டணிக்கு பாமக வந்தாலும் வரலாம் என்றுதான் தான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் அதன் பிறகு ஆட்சியில் பங்கு குறித்து கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அன்புமணி கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று அன்புமணி கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்பதையும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணிக்கு பாமக வந்தாலும் வரலாம் என்று தான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் அதன் பிறகு ஆட்சியில் பங்கு குறித்து கேளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அன்புமணி கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துவிட்டார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலையே தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க. வந்த அந்த கேள்வி கேளு. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலையே தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க. வந்த அந்த கேள்வி கேளு. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலையே தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க. வந்த அந்த கேள்வி கேளு. தற்போது அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கூட்டணிக்கு பாமக வந்தாலும் வரலாம் என்றுதான் தான் கூறியதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டிருந்த நிலையில் அவர் தரப்பில் இருந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவில் அதிமுக கூட்டணியில பாமக இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஆனா பாமக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அவருடைய மாறுபட்ட இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரியலூர் கூட்டத்தில் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார். இப்போது அது இல்லை என்று ஏன் கூறினார் என்றால் அன்புமணியின் கோரிக்கை தான், ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை தான். அதே கருத்தை தான் பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் தெரிவிக்கிறார். அதாவது அந்த கார்புள்ளி என்று சொல்வார்கள் அல்லவா, கமா, இந்த கமாவை அடிக்கடி அவர் மாற்றி போட்டுக்கொண்டே வருகிறார். அமித்ஷா அவர்கள் அதை தெளிவாகவே கூறினார்கள். கோயலிஷன் கவர்மெண்ட் என்று தெளிவாகவே சொன்னார்கள். அதற்கு பிறகு இதுவரைக்கும் 4 தடவை அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அமைச்சர்கள் அடுத்த ஆட்சியில் பங்கு வகிப்பார்கள் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு திரு முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர், அமித்ஷா சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்கு என்றும் சொல்லிவிட்டார். ஆக தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இருப்பார்கள் என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் கோட்டையில் காவி கொடி பறக்கும் என்றே அண்ணாமலை அவர்கள் அந்த காலத்தில் கூறினார். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ குழப்பம் இருக்கிறது. எனவேதான் மாற்றி மாற்றி அவர் பேசுகிறார். பாமக கூட்டணிக்கு வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் வந்தாலும் அவர்கள் இந்த கொள்கை தானே சொல்ல போகிறார்கள். அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த 4 தினங்களிலே அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார். பாமக ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்தில். இதே விழுப்புரத்தில்
1995 பாமக கூட்டம் 20% அந்த இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 89 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது வழங்கியது. அதற்கான ஒரு பாராட்டு கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு நாற்காலியை போட்டு, இது முதல்வர் நாற்காலி, கலைஞர் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். கலைஞர் அதில் அமர்ந்தார். 96 அவர் முதல்வர். அப்போது அவருக்கு ஒரு மஞ்சள் சால்வை போர்த்தினார்கள். கலைஞர் அவர்கள் கடைசி வரைக்குமே இந்த மஞ்சள் நிறத்திலே சால்வை அணிந்து கொண்டிருந்தது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதுதான் பழைய விழுப்புரம் வரலாறு. இதே விழுப்புரத்தில் தான் இப்போது கூட்டம். இந்த கூட்டத்திலே மீண்டும் அந்த 10.5% இடஒதுக்கீடை வலியுறுத்துகிறோம், வழங்காத திமுகவை கண்டிக்கிறோம், எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வேண்டும். இதே கோரிக்கையை தான் அன்புமணி வலியுறுத்த போகிறார் அடுத்த சில தினங்களில். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு பயணம் செல்லும் போது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். எனவேதான் இப்போதே இன்றைய தேதிக்கு அதிமுக கூட்டணியிலே பாமக இல்லை என்கிற கருத்தை அவர் வைத்திருக்கிறார். உங்களோட தற்போதைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். கூட்டணியில் தாம் எடுப்பதுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தற்போது அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்பதையும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். பாஜக, பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆட்சி கோரிக்கையை வலியுறுத்துவதால் அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் என்று அமித்ஷா தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தொடர்ந்து கூறப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினே வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினே கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறாக வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொன்னேன். நல்லா புரிஞ்சுங்க. கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க,
யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நம்மோட நேரலையில் பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். பாமக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறமா செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை மறுத்து பேசுறாரு. இந்த மாறுபட்ட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் அவர் அமித்ஷா கிட்ட கேட்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பத்திரிகையாளர்களை சாடுவது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்ணாமலை இது இல்லாத குறையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தீர்த்து வச்சுக்கிறார் நான் கருதுகிறேன். பத்திரிகையாளர்கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல வேணா அர்த்தம் கிடையாது. நீங்க யார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும் பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்க வேண்டும். அப்போ அமித்ஷா தான் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, தொடர்ந்து வருகின்ற தினத்தந்தி இன்டர்வியூல இருந்து ஆரம்பிச்சு பாக்கி இருக்கின்ற அனைத்து என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார். அப்ப என்டிஏக்கு யார் தலைமை தாங்கிறான்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை பாஜக தான். இங்க எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுவது போல அவர்கள் தான், அதிமுக தான் இங்க தலைமை தாங்கிறது. அதனால அவர்கள் ஆட்சி அமைப்பு எல்லாம் கூற முடியாது. அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும் எல்லாம் கூற முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஓனரா இருக்கிறவர் சொல்றாரு இந்த மாதிரி என்டிஏ தான் ஆட்சி அமைக்கணும். அப்ப என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அமித்ஷா சொல்வது தவறு, என்டிஏ ஆட்சி கிடையாது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். இது அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். கூட்டணி ஆட்சிதான் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கூறியிருக்கக்கூடிய நிலையில இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா அதை மறுத்திருக்கிறாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு குழப்பமான நிலைதான் நீடிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, டே ஒன்ல இருந்து குழப்பமான நிலை தானே இருக்கிறது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தொண்டன் நிச்சயமாக விரும்ப மாட்டான், கூட்டணி ஆட்சிக்கு விரும்ப மாட்டான். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களும் விரும்ப மாட்டார்கள் கூட்டணி ஆட்சிக்கு. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கு எதிராக ஒரு பொதுச் செயலாளர்னால நிச்சயமாக செல்ல முடியாது. அதனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதாகத்தான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கும். அப்படி இருந்தால் கூட தொடர்ந்து ஒரு வாட்டிக்கு கூறினா பரவாயில்லைங்க. இவர் முதல் முறையாக அமித்ஷாவை சந்திக்கும் போது கூட, மார்ச்ல நினைக்கிறான்ல, மார்ச் இறுதியில் சந்திக்கும் போது கூட அப்ப என்டிஏ தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதன் பிறகு என்டிஏ ஆட்சி அமைக்கும் பேசுறாரு. அதன் பிறகு அதே பதிவிடுகிறாரு. அப்ப இது தொடர்ந்து இருக்கின்ற விஷயங்களை இவர் தெளிவாக சொல்ல வேண்டும். அமித்ஷாஜி இப்படி கூறியிருக்காரு, ஆனால் அது கிடையாது தமிழகத்தினுடைய நிலைமை. அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும், தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூற வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அதிமுக இந்த தேர்தலில் இப்பவே எழுதி தள்ளிடலாங்க, காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். இந்த தேர்தல் நேரா திமுக எழுதி கொடுத்துடலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.